அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நுஹா மீடியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாரி, கொஞ்ச நாள் நான் வீடியோவே போடலை, ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லைதுனால் நான் வீடியோ எதுவுமே போடலை, மன்னிச்சிக்கோங்க. இப்போ நான் சூப்பரான ஒரு வீடியோ போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? வாங்க. இப்போ நான் அரிசி மாவில் சுத்திரியம் எப்படி செய்கிறது உங்களுக்கு காட்ட போகிறேன். அரிசி மாவில் நிறைய பேர் சுத்திரியம் செய்வாங்க, கொலக்கட்டை செய்வாங்க. ஆனால் நான் சுத்திரியம் செய்கிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி, சுடு தண்ணி ஊற்றி மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன். அதுக்கேற்றது இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ கறி எடுத்துக்கிறேன். 1 கிலோவுக்கு தேவையான ஒரு 6 வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன், ஒரு 4 தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கோழிக்கறி போட்டு நல்லா அந்த ஸ்மெல் போகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். மஞ்சள்தூள் போட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பச்சை மிளகாலாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா கரம் மசாலா அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறோம் இல்லையா, பிரியாணிக்கு என்ன பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஆனால் பிரியாணிக்கு நம்ம தயிர் சேர்ப்போம் இல்லையா, அந்த தயிர் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கணும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அதே மெத்தட் தான். பிரியாணி செய்கிறோம் பார்த்தா மசாலா அதே மாதிரி தான் செஞ்சுக்கணும். இப்போ நான் 1 கிலோ தான் மாவு எடுத்துருக்கேன். அந்த 1 கிலோவுக்கு நான் எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்னா, நான் 3 லிட்டர் தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் டீலாவாக இருக்கும், பசங்க ஷேர்வாவோட எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நான் 3 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன் 1 கிலோ மாவுக்கு, ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாமே போட்டு, இப்போ தக்காளிலாம் போட்டாச்சு, நல்லா நம்ம வதக்கிக்கலாம். எங்கள் வீட்டில் பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி செஞ்சு தர சொல்லுவாங்க. அரிசி மாவு அரைச்சாலே நாங்கள் கடையில் வாங்க மாட்டோம். வீட்லேயே பச்சரிசி கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுப்போம். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சுத்திரியம், அரிசி மாவு ரொட்டி, முருங்கீரை, வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு பிணைஞ்சு சுடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொட்டி மாதிரி அந்த மாதிரி சுடுவோம். அந்த மாதிரி பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதிகமாக. எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள், கிரேவி மாதிரி. இந்த மெத்தில் நம்ம காரெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 3 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டேன் மிக்ஸ் பண்ணி. இதை நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 2-3 கொதிக்கிட்டு கோழிக்கறி வெந்துடணும். கோழிக்கறி ஒரு அரை வேக்காடு வெந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம பிணியை சுத்திரியம் போடுவோம் இல்லையா, அது பிணியை கொதிக்கும் இல்லையா, அப்போ முழுசாக கறி வெந்துடும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு காட்டுறவாங்க. நல்லா மாவு பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இல்லையா, இப்போ பாருங்கள், அதை நான் எப்படி உருட்டி உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா உருட்டி ஒரு விரல் வச்சு நடுவில் ப்ரெஸ் பண்ணால் சப்பி ஆகிடும். இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம செஞ்சுக்கணும். இது மாதிரி ஒரு 2 தட்டு நான் 1 கிலோ மாவுக்கு 2 தட்டு வரும். அந்த மாதிரி 2 தட்டு வந்துடுச்சு. செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணியில் கொதிக்கும் போது தான் நம்ம 1, 2 அந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணணும். நம்ம மொத்தமாக அப்படியே கொட்டக்கூடாது. கொட்டிக்கிட்டால் உங்களுக்கு அப்படியே உக்காஞ்சிடும் கீழே. அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. இப்போ நல்லா கொதிக்குதுங்களா, இந்த டைமில் நம்ம 1, 2 அந்த மாதிரி சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ 2வது தட்டும் நான் போட்டுக்கிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம எப்படி வெந்துச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, நம்ம போடும்போது அந்த தண்ணி மாதிரி கொதிக்குது பார்த்தீங்களா, இது வேகலை அர்த்தம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியாக காடாவாக உங்களுக்கு கொதி வரும். அப்போ தான் இதுக்குள்ளே இருக்கிற அந்த சுத்திரியம் வெந்துடுச்சின்னு நம்மளுக்கு அர்த்தம், நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் போட்டோன்னா உடனே நம்ம கிண்டக்கூடாது. போட்டு 2 கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கிண்ட. பாருங்கள், இப்போ நல்லா மேலே மிதிக்கிட்டு வருது பார்த்தீங்களா. இப்போ என்ன அர்த்தம், இது பாருங்கள் காடாக ஆகிடுச்சு, ஷேர்வா அப்படியே காடாக எண்ணெய் கக்கி நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இது வெந்துடுச்சின்னு நம்ம அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.